பிரவீன் பெனட் மிகப்பெரிய டைரக்டர். ஆமா. அவர் ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அவர் அட் a டைம்ல 4-5 சீரியல் டைரக்ட் சீரியல் பண்ணுறாரு. தொடக்கத்தில் எனக்கு வந்து என்னால் அவருடைய வேகத்துக்கு போக முடியல. ஓகே. என்னால் போக முடியல. மொத்த யூனிட்லேயுமே நான் ஒருத்தர் தான் அந்த இடத்துலேருந்து விலகி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ராம்ப்ட் பண்ணி நடிக்கிறதுன்றது எனக்கு வரல. ஓகே. அவர் டைலாக் சொல்ல திருப்பி சொல்லி நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க உள்வாங்கி பிரசன்ட் பண்ணுவீங்க. ஆமா. ஓகே. அது எனக்கு தெரியல. ஓகே. உண்மையை சொல்லணும், மற்ற இடம்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. நம்ம எல்லா இளைஞர்களும் சேர்த்து அருமையாக வாங்கி அருமையாக பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க ஃபைனலாக நடிப்பில். எனக்கு அது தெரியல. ப்ராம்ப்ட் வாங்கி பண்ணுறதுங்கிறது ஒரு திறமை. அது ஒரு மிகப்பெரிய திறமை. அது எனக்கு இல்லைங்கிறத நான் அதில் உணர்ந்தேன். நான் ஒரு முதல் நாள் ஷூட், ஒரு 2வது நாள் ஷூட்டில் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் கடைசி நிமிஷத்தில் கொடுக்குறதாஇருந்தாலும் ஸ்கிரிப்டாக கொடுத்துருங்க. நான் அதை பார்த்துக்கிட்டேன்னா நான் அது உள்ளே வாங்கிப்பேன். இது நாடகத்தில் இருந்ததுனால நாடக நடிகனாக எனக்கு அது வசதி. ஓகே. ஏன்னா நாடகத்தில் நாங்கள் ப்ராம்ப்ட் கேட்டு பண்ண முடியாது. அங்கேயும் இருக்காங்க சில பேர் தேவைப்படும். நான் அப்படி பழகலை. ஓகே. அதனால் எனக்கு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி கொடுத்துருங்க. நான் சிலது வச்சுருப்பேன். கடைசி நேர மாறுதல்கள் அது வேறு. கடைசி நேரம் நீங்கள் எதாவது மாறுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது குறைச்சிக்கோங்க, குறைவாக இருக்குது கூட்டிக்கோங்கன்னு சொல்கிறதுலாம் வேறு. பட் எனக்கு நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியணும்.